வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஸ்கில் டெவலப்பர் சேனல். இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிற ஸ்கில் டைப்ரைட்டிங். இப்போ நம்ம எல்லோருமே மொபைல், லேப்டாப், பிசி யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்பொழுது அதிகமாக டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோம். டைப்ரைட்டிங் தெரியலனா கீபோர்டில் ஒவ்வொரு கேரட்டை தேடி தேடி பார்த்து டைப் பண்ணுவோம். அப்போ டைப் பண்ணுற டைம் அதிகமாகும். இதுவே பேசிக் டைப்ரைட்டிங் ஸ்கில் தெரிஞ்சால் நல்ல ஸ்பீடாக டைப் பண்ணலாம். நம்முடைய கான்சன்ட்ரேஷன் பவரும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்ட் நேம் Qwerty. Qwertyங்கிற நேம் கீபோர்டில் ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள 6 லெட்டர் தாங்க. QWERTY. டைப்ரைட்டிங்கை கண்டுபிடிச்சவர் கிறிஸ்டோபர் லாத்தம் சோல்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் டைப்ரைட்டிங் ஸ்கில் எக்ஸசைஸ் 1 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1ல் asdf ஸ்பேஸ் செமிகோலன் lkj, asdfgf ஸ்பேஸ் செமிகோலன் lkjhj இந்த லெசனை தான் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த கீக்கு எந்த ஃபிங்கர்னு பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் லிட்டில் ஃபிங்கருக்கு ஏ, ரிங் ஃபிங்கருக்கு எஸ், மிடில் ஃபிங்கருக்கு டி, ஃபோர் ஃபிங்கருக்கு எஃப், தம் ஃபிங்கர் யூஸ் பண்ண மாட்டோம். ரைட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் லிட்டில் ஃபிங்கருக்கு செமிகோலன், ரிங் ஃபிங்கருக்கு எல், மிடில் ஃபிங்கருக்கு கே, ஃபோர் ஃபிங்கருக்கு ஜே, தம் ஃபிங்கரை ஸ்பேஸ் பார்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டமில் நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமேஜில் உள்ள மாதிரி உங்கள் ஃபிங்கரை கீபோர்டில் வைங்க. இப்போ டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். asdf ஸ்பேஸ் செமிகோலன் lkj, asdf ஸ்பேஸ் செமிகோலன் lkj, asdf ஸ்பேஸ் செமிகோலன் lkj, asdf ஸ்பேஸ் செமிகோலன் lkj, asdf ஸ்பேஸ் செமிகோலன் lkj. ஒவ்வொரு முறை டைப் பண்ணும்போதும் சொல்லிட்டே டைப் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். டைப் பண்ணும்போது தப்பாக டைப் பண்ணாலும் கண்டினியூவாக டைப் பண்ணுங்கள். பேக் ஸ்பேஸ் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் எந்த விரலுக்குரிய லெட்டரை தப்பாக டைப் பண்ணுறோன்னு தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ண முடியும். தினமும் காலையில் 1 மணி நேரம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைட் டச் மட்டும் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த asdf ஸ்பேஸ் செமிகோலன் lkj லெசனை 1 வீக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 வீக் முடிந்த பிறகு நெக்ஸ்ட்டு இதே லைனில் இன்னும் 2 கீக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதாவது ஜிக்கும் ஹச்சுக்கும். லெஃப்ட் ஹேண்டில் உள்ள ஆள்காட்டி விரல் எஃப்க்கும் ஜிக்கும் யூஸ் ஆகும். ரைட் ஹேண்டில் உள்ள ஆள்காட்டி விரல் ஜேக்கும் ஹச்சுக்கும் யூஸ் ஆகும். இப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். asdf gf ஸ்பேஸ் செமிகோலன் lkj hj, asdf gf ஸ்பேஸ் செமிகோலன் lkj hj, asdf gf ஸ்பேஸ் செமிகோலன் lkj hj. இதையும் 1 வீக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் இதே லைனில் உள்ள கீஸ்க்கு வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் 10 வேர்ட்ஸ் தரோம். ஒவ்வொரு வேர்டையும் குறைஞ்சது 5 லைன்லேருந்து ஒரு பக்கம் அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் எல்லா வேர்டையும் கம்பைன் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.